என்னோட ஸ்கின் பயங்கர டேன் ஆயிடுச்சு. முன்னாடி நான் கொஞ்சம் கலராக இருந்தேன், முன்னாடி நல்ல கலராக இருந்தேன். இப்போ பார்த்தா டோட்டல் பாடியுமே எனக்கு வந்து செம்ம பிளாக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதுக்காகவே இன்னைக்கு ஃபுல் பாடி ஒயிட்டனிங் ஸ்க்ரப் வந்து பார்க்க போகிறோம். வாரத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணாலே போதும். நம்மளுக்கு நம்ம ஸ்கின்ல உள்ள டேனை ரிமூவ் பண்ணி டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி எப்போதுமே பிரைட்டாக வச்சுக்கும். டே 1லேருந்தே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். டே பை டே யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஃபுல் பாடியுமே நம்ம ரிங்கிள்ஸ் விழுகாமல் ஃப்ரெஷ்ஷாக யங்காக பிரைட் அண்ட் க்ளோவாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபுல் பாடிக்குமே எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல் பாடிக்குமே நீங்கள் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பெட்டல் பவுடர், அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர். ரோஸ் பெட்டல் பவுடர் நம்மளோட ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்கின் லைட்டனிங் கொடுக்க வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ரோஸ் வாட்டர் கூட அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆரஞ்சு பீல் பவுடர் ஸ்கின்னில் உள்ள டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்ல ஒரு பிரைட்டனிங், இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்டனிங் கொடுக்கும். டே 1லேருந்தே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி, 2 ஸ்பூன் ரோஸ் பெட்டல் பவுடர், 2 ஸ்பூன் ஆரஞ்சு பீல் பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி, இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு. இது போதும். ஃபுல் பாடிக்குமே நம்மளுக்கு வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணாலே போதும். கண்டிப்பாக ஃபேஸ்லேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ஒன்று மட்டுமே போதும். ஃபேஸ்க்குன்னு இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் அப்படின்னு எதுவுமே வேணாம். இதுவே ஃபேஸ்க்குமே சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இதை தண்ணி ஊற்றி மட்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே க்ளீனிங்க்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். இது கூட வேறு எதுவுமே தயிரோ வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். தண்ணி மட்டும் ஊற்றி நல்ல ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் பாடிக்குமே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபுல் பாடிக்குமே செம்ம ஒரு லைட்டனிங், செம்ம ஒரு பிரைட்னிங், க்ளோவாக உங்களோட ஸ்கின்னை செம்மையாக நீங்கள் மெயின்டைன் பண்ணால், டேனாக இருந்தால் கூட இது வந்து உடனே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். டே 1லேருந்தே உங்களால் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.